வியூஎஸ் இது XUV 500 இந்த வண்டியில் கஸ்டமருடைய கம்ப்ளைண்ட் கேட்டிங்கன்னா ஃபியூவல் டேங்க் உள்ள ஃபியூவல் எவ்வளோ அப்படிங்கிறத இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் பார்க்க முடியல அப்படிங்கிறத கம்ப்ளைண்ட்டு. என்ன ஆகுதுன்னா இந்த ஃபியூவலை காட்டக்கூடிய அந்த டிஜிட்டல் கேஜ் இருக்கு இல்லையா, அது பிளிங்க் ஆகிட்டே இருக்குது. 1/4 லிட்டர் இருக்கா, அரை இருக்கா, முக்கா இருக்கா, எவ்வளோனே தெரியல. ஸோ அதுதான் கஸ்டமரோட கம்ப்ளைண்ட்டு. இந்த மாதிரி ஃபியூவல் லெவல் காட்ட மாட்டேங்குது அப்படின்னா நீங்கள் ஸ்கேன் பண்ணி பார்க்கணும். இதை ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது ஃபியூவல் கேஜில் வந்து சர்க்யூட் ஷார்ட் சர்க்யூட் காட்டுச்சு. சரிங்களா? இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வருது அப்படின்னா இதில் 3 விதமான காரணம் இருக்கலாம். ஒன்று, இந்த ஃபியூவல் டேங்க்கில் இருக்கிற ஃபியூவல் மெஷர் பண்ணக்கூடிய அந்த கேஜ் இருக்குது ஃப்ளோட்டு, அதில் ஃபால்ட் இருந்தாலும் இந்த பிரச்சனை வரலாம். டேங்க்லேருந்து இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டருக்கு இடையில் ஒயரிங் சர்க்யூட் இருக்குது, அதில் ஃபால்ட் இருந்தாலும் இந்த கம்ப்ளைண்ட் வரலாம். இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் இட் செல்ஃப் உள்ளுக்குள்ளே எலக்ட்ரானிக்ஸ் டிவைசஸ் இருக்குது, அந்த டிவைசஸ்க்குள்ளே ப்ராப்ளம் இருந்தாலும் இந்த மாதிரி எரர் கூட வரும், இந்த ப்ராப்ளம்ஸ் வரும். இந்த வண்டியை பொறுத்தவரையில் இந்த ஃபியூவல் கேஜ் இஷ்யூக்கு காரணம் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் உள்ள எலக்ட்ரானிக்ஸ் காம்பவுண்ட் தான் ஃபால்ட்டு. அதை நம்ம வந்து டயக்னோஸ் பண்ணி ட்ரபிள் ஷூட் பண்ணி அந்த எலக்ட்ரானிக் டிவைசஸை மாற்றினதுக்கப்புறம் இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகிடுச்சு. இந்த வீடியோவில் உங்களுக்கு எப்படி இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரை ஃபிட் பண்ணுறது காரில் அப்படிங்கிறத காமிச்சிருக்கேன். எப்படி டிஸ்மேண்டில் பண்ணுறதுங்கிறத அடுத்த வீடியோவில் காமிக்கிறேன். சரிங்களா? நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ. இது XUV 500. இந்த வண்டியில் இப்போது இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் அதாவது மீட்டர் இதை வந்து நம்ம வந்து சர்வீஸ் பண்ணிட்டோம். என்ன பிரச்சனைக்காகனா ஃபியூவல் லெவல் காட்டல அப்படிங்கிற கம்ப்ளைண்ட்டுக்காக வந்தது. அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிட்டோம். இப்போ பாருங்கள், இந்த ஃபியூவல் லெவல் வந்து கரெக்டாக காட்டுது. முன்னாடி இந்த ஃபியூவல் லெவல் அந்த டிஜிட்டல் இருக்கு இல்லையா, அது முன்னாடி பிளிங்க் ஆகிட்டே இருக்கும். ஸோ இப்போ அந்த ப்ராப்ளத்தை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ ஃபிட் பண்ணும் போது இது பாருங்கள், இந்த 2 ப்ரொஜெக்ஷன் இருக்குது, அது போக இந்த 2 ப்ரொஜெக்ஷன் இருக்குது. இது ரெண்டும் இங்கே பாருங்கள், இந்த 2 ஸ்லாட்டில் போய் உட்காரணும், இந்த 2 ஸ்லாட்டில் போய் இது உட்காரணும். அப்படி போட்டு இன்சர்ட் பண்ணி இங்கே புஷ் பண்ணணும். பண்ணுங்க தமிழ். ஸோ இப்போ வந்து நம்ம புஷ் பண்ணோன்னே இது போயிட்டு சீட் ஆகிடும். சீட்டிங்காக ஸோ இந்த இடத்துல இந்த கேப்லாம் நல்லா ஃப்ளஷ்ஷாக இருக்கணும். ஆகிடுச்சுன்னா நல்லா உட்காந்துச்சுன்னு அர்த்தம். ஓகே, இதுக்குள்ளார ஒரு ஸ்க்ரூ ஒன்று வரும், அந்த ஸ்க்ரூவை ஃபிட் பண்ணணும் நீங்கள். ஸோ அதுக்கப்புறம் இந்த என்க்ளோஷர் ஃபிக்ஸ் பண்ணணும். பண்ணுங்கள் தம்பி.